ஹலோ டியர்ஸ், இப்போது கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பேனிக் ரிலீஃப் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா செப்டம்பர் மந்த் எண்டில் மிகப்பெரிய ஒரு பேனிக் கிரியேட் ஆனது. ஸோ மார்க்கெட் இறங்குறத பார்த்தா பெரிய டவுனுக்குள்ளே போகுது. ஸோ இனிமேலுக்கு பிட்காயின் அண்ட் எத்தீரியம் இனிமேலுக்கு டாப்புக்கு போகாது. ஸோ டாப்பை முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய இங்கிலீஷ் சேனலில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷினாக எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. பட் நான் இன்னும் பிட்காயின் அண்ட் எத்தீரியம் பிஆர் மார்க்கெட்டுக்குள்ளே போல் நியூ ஆல் டைம் பிட்காயின் மறுபடியும் வைக்கும் ஒரு புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது. பிட்காயின் 70 or 80 90 கூட போகாது. ஸோ நமக்கு ஒரு அல்ட்ரா புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த செட்டப்பில் தாங்க அந்த புல்லிஷ் சினாரியோ கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் பிட்காயின் ஆக்சுவலி டாப் அவுட் ஆகணுன்னா 3 விஷயம் நடக்கணுங்க. அட்லீஸ்ட் அதில் 2 சினாரியோ நமக்கு காமிச்சாதான் பிட்காயின் பிஆர் மார்க்கெட்டுக்குள்ளே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு அப்கமிங் வீடியோஸில் 3 டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த டைட்டில் அந்த டைமுக்கு ஷூட் ஆகுதோ ஸோ அதை கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பட் பிட்காயின் டாப் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சில சினாரியோ நமக்கு காமிக்கும். ஸோ அதில் டெக்னிக்கலாக நிறைய டவுன், அதாவது 80 to 90 போகணுன்னா கூட அதுக்கான பாசிபிலிட்டி டெக்னிக்கலாகவே நமக்கு புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அதே புல்லிஷ் செட்டப்பில் தான் ஸோ பிட்காயின் அப் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி எத்தீரியமும் 4200 சம்திங் கீழே பெரிய லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அது எடுத்த பின்னாடி தான் ஸோ ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டம் போகுன்றதை பார்த்தோம். ஸோ எண்டில் நிறைய பேனிக்கு நிறைய பேர் கொடுத்துச்சு. பட் அதே எந்த லாஸ்ட் வீக்கில் கொடுத்துச்சோ அதே அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குட் சென்டிமெண்ட் சினாரியாவும் கொடுத்துருச்சிங்க. ஸோ இப்போது பிட்காயின் அண்ட் எத்தீரியம் ஸோ என்ன நடந்துச்சு, இன்னுமேலுக்கு எப்படி புல் பேக் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நம்ம ஓல்டு சேனல் ப்ராப்ளம் ஆகி டெர்மினேட் ஆகிடுச்சு. இது நியூ சேனல். ஸோ பழைய ஓல்டு சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிட்காயினுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,20,300ங்க. ஸோ 1,21,000 வரைக்கும் வந்தது. ஸோ இந்த ரேஞ்சு கூட நான் உங்களுக்கு ட்ரேடிங் குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ 1,21,000 வரைக்கும் அந்த டீலிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம் 1,21,000 வரைக்கும் அந்த ரீடெஸ்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதே ஜோனுங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜோனில் ஒரு விக்கு எடுத்துகிட்டு லைட் புல் பேக் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து சைட்வேஸ் போடுமா, பிரேக் அவுட் ஆகுமா, இல்லை அட்லீஸ்ட் புல் பேக் வருமா அப்படின்றத ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி எத்தீரியமும் ஸோ 4,500ங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கும் போதே புல்லிஷ் சைன் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரேடிங் குரூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் உங்களுக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் எடுக்க தான் கீழே வருது. ஸோ ஃபர்தராக ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நான் செப்டம்பர் 30 உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது தாங்க அந்த அப்டேட். ஸோ 30 ஸோ 10 o'clock 10 PM ஆர் 11 PM கூட வச்சுக்கலாம். ஸோ ETH லேட்டஸ்ட் ஆகிய ஒரு ட்ராப் ரெஃபரன்ஸ் இருக்குது. நிச்சயம் விரைவில் இதை சந்திக்கும். இப்போது கீழே இருப்பதெல்லாம் பெண்டிங் பை ஆர்டர்ஸ். இதை எடுத்தவுடன் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் ஸோ அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இது தாங்க அந்த ட்ராப் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே இது கீழே வந்தது எல்லாமே பெண்டிங் பை ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேகமான ஒரு மொமெண்டம் கொடுத்தது. ஸோ அந்த மொமெண்டம் எங்கே போய் நிற்குன்றதை கொடுத்தேன். அதான் 4,500. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜோனில் தாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. சரி, ஓகே. இப்போது மெயினாக நமக்கு இந்த இடத்துல எத்தீரியம் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் சேஞ்ச் ஆகுங்க. ஒரு மினிமலைஸான ஒரு புல் பேக் வந்துச்சு அப்படின்னா நான் எல்லாமே ட்ரேடிங் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஜோன் ஒரு குரூசியலான சப்போர்ட்டுங்க. ஸோ நமக்கு லைட் புல் பேக் வந்துச்சு அப்படின்னா ஸோ இது வரைக்கும் வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா 4,300. ஸோ நமக்கு டீப் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு
கீழே ஒரு ஜோன் இருக்குது, அதாவது 4100 வரைக்கும் ஒரு டீப் புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரலாங்க. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், பட் புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது. பட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இது தான், செகண்ட் ஆப்ஷன் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். பட் அதுக்கான சினாரியே இன்னும் எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஸோ இது சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இன்னும் ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்குள்ளே கூட போகலாம். இப்போதைக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இங்கேருந்து ஒரு அல்ட்ரா புல்லிஷ் வந்ததில் ஸோ பிட்காயின் அண்ட் எத்திரியம் நம்ம மென்ஷன் பண்ண எக்ஸாக்ட் லெவலில் வந்து இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்தது பிட்காயின். ஸோ பிட்காயினுடைய அல்ட்ரா புல்லிஷ் செட்டப் இது தாங்க நமக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதனால தான் பிட்காயின் வந்து புல்லிஷ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெயினாக நான் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்தேன். பட் இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணிவிட்டு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் 1,18,000 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுதாங்க இங்கே வந்திருக்கு. ஸோ எங்கே போய் ஸ்டாப் ஆகி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்றத அந்த குரூப்பில் மென்ஷன் பண்ண மாதிரியே 1,21,000 ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஸோ எந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சோ அதுதான் நமக்கு ஒரு ரீடெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ பிட்காயின் வந்து நமக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ரீடெஸ்ட் பிளேஸுங்க. ஸோ ஒரு வேலை ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஒரு டவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ரீடெஸ்ட் போச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹால் டைமை தாங்க எடுக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் பிட்காயின் அண்ட் எத்திரியம் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு நாலேஜாக வச்சுக்கிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் நாலேஜோட உங்களுடைய ட்ரேடிங் அண்ட் கால்குலேட்டர் ரிஸ்க்கோட கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். முக்கியமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.